வணக்கங்க. ஒரு வீடியோங்க. அதான் வந்து என்ன வீடியோங்கன்னா, நீங்கள் வந்து குழந்த பருவத்திலேருந்து அம்மா, அப்பாவ பிளைண்ட் பண்ணி வாழ்றீங்க. பிளைண்ட் பண்ணி வாழும்போது நீங்கள் என்னென்னா, அம்மா, அப்பா சொல்கிற பிரகாரம் நீங்கள் வளர்றீங்க, எல்லாம் இருக்கிறீங்க. நல்லா வளர்றீங்க. நல்லா வளராமல் ஸ்கூலுக்கெல்லாம் போகாமல் விவசாய வேலை பார்க்குறீங்க, வேலைக்கு போகிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. கரெக்டாக ஒழுக்கம் நிறைஞ்சவராக வாழ்ந்துட்டுருக்கீங்க. சின்ன வயசுலேயே சம்பளம் வாங்கினா கொண்டு வந்து அம்மாக்கிட்ட கொடுக்கறது, அம்மா சொல்கிறது கேட்குறது, அப்பா சொல்கிறது கேட்குறது, ரொம்ப ஒழுக்கம் நிறைஞ்சு நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கும்போது உங்களுக்கு பருவம் வந்துடுது. பருவம் வரும்போது 10, 16 வயசு ஆகும்போது அந்த இளமை துடிப்பு, இந்த காமம் இதெல்லாம் உடம்பில் கடவுள் கொடுக்குறார். கடவுள் கொடுக்கும்போது உங்களுடைய ஆரோக்கியமான தேகம், உங்களுக்கு ஆரோக்கியமான தேகம், ஆரோக்கியமான ஒரு நல்ல சாப்பாடு, நல்லா நல்லா உங்களை கவனித்து நல்லா வளர்த்துறாங்க. நல்லா வளர்த்தி ஆளாக்கி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு தவறு பண்ணுறீங்க. என்ன தவறுனா, உங்களுடைய இளமை காலத்தில் காதல் அது இது இயற்கை காதல் இந்த மாதிரி எல்லாம் வர்றதெல்லாம் ஜகஜம். இளமை காலத்துலேருந்து அதெல்லாம் வரும். நீங்கள் அப்பா அம்மா பேச்சு இவ்வளவு மதித்து இப்படி ஒழுக்கமாக நிறைஞ்ச ஆள், நீங்கள் தவறான ஒரு முடிவு எடுத்துடுறீங்க. என்ன முடிவுன்னா, உங்கள் துணை வந்து நீங்களே தேர்ந்தெடுத்துடுறீங்க. இண்டிவிஜுவலாக தேர்ந்தெடுக்கும்போது உங்களுக்கு அது சரியான துணையாக அமையறதில்ல. சரியான துணையாக அமையாமல் அது எப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்களோ அன்னையிலேருந்தே பிரச்சனையை சந்தித்து உங்களுக்கு வயசு மூர்ப்பாகும்போது கூட பிரச்சனை. பிரச்சனையை ஓயவே இல்லைங்க பிரச்சனை. அந்த பெண் வந்து உங்களுடைய கண்ட்ரோல்லையே இல்லை. உங்கள் கண்ட்ரோல் இல்லை, உங்கள் மேலே பற்றுதல் கிடையாது, பாசம் கிடையாது. இப்படியே இணைந்து வாழ்ந்துகிட்டே இருக்கீங்க. இந்த துன்பம் துயரத்தில் உங்களுடைய கடவுள், உங்களுடைய குலதெய்வம் உங்களை காப்பாற்றுது. நீங்கள் நம்பும் தெய்வம் உங்களை காப்பாற்றுதே தவிர, இல்லாட்டி நீங்கள் எப்போவோ மரணத்தை தழுவிச்சிருப்பீங்க. நீங்கள் எடுத்த முடிவு எந்த அளவு போகுது பார்த்திங்களா? இது என்ன சொல்ல வரணுங்கன்னா, எதாக இருந்தாலும் எந்த முடிவு எடுத்தாலும் இந்த கல்யாணங்கிற முடிவு மட்டும் அம்மா அப்பா பேரண்ட்ஸு சொந்த பந்தத்தில் வச்சு பேசி நிதானமாக பொறுமையாக இந்த கல்யாணங்கிற ஒரு முடிவு எடுத்து நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்ல வர்றேன். இண்டிவிஜுவலாக நீங்கள் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. அது தவறாக போய் முடியும். இது வந்துங்க ப்ராக்டிக்கல் நடக்கிறத நான் அப்படியே வீடியோ போட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. என்னங்க, நீங்களாக இந்த கல்யாணங்கிற முடிவு மட்டும் நீங்களாக தனிப்பட்ட முறையில் எடுக்கவே கூடாது. அது உங்கள் வாழ்க்கை வந்து ரொம்ப சிதைச்சு போடுன்னு சொல்ல வர்றேன். ஜாக்கிரதை, கவனமாக இருங்க. எப்போவுமே இண்டிவிஜுவலாக அந்த ஒரு தவறு மட்டும் நீங்கள் பண்ணிடக்கூடாதுங்க. வச்சுட்டுங்களா? உங்களுடைய நாலேஜுக்கு கொண்டு வரேன் நான், வேறு ஒன்றும் இல்லை. பாருங்கள். ஓகே, பாய்.